ஹலோ மக்களே, வீட்டில் இருக்க எல்லாரும் இன்றைக்கும் அதே சட்னி அதே சாம்பாரான்னு கேட்குறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குருமா பார்க்க போகிறோம். டெய்லி ஒன்று செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராஜ்மா குருமா தான். நைட்டே ராஜ்மாவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற அளவு எல்லாமே ஒரு 3 பேர் தாராளமாக இந்த குருமாவை சாப்பிட்லாம். அடுத்ததாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கல்பாசி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய 10 இஞ்சியை 4ஆக கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுதாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கப்போ இந்த குருமா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 8லேருந்து 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வேண்டான்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா ரொம்பவே காரமாக இருக்கிறதுனால நான் அரை பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்மளுடைய குருமாவில் நம்ம காரப்பொடி சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா பத்தையாக எடுத்து தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால. நீங்கள் துருவின தேங்காயாக இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸ்டவ்வை தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். எல்லாமே நல்லா வதங்கிடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் எந்த ஒரு மசாலாவையும் வேகவும் விடக்கூடாது, வதக்கவும் கூடாது. அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்குறப்ப தான் நம்ம ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்குறப்ப வெங்காயம் கரெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் பெருசாக சேர்க்குறீங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக வதக்கிட்டு கடைசியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்து அதை வதக்கி எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய மசாலா நல்லா வதங்கிருச்சு. ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிட போகிறோம். ஆற வச்சு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கசகசா சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கசகசா சேர்க்கலை. இப்போ நம்மளுடைய தேங்காய் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜ்மாவை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு ராஜ்மா குருமா செய்ய போகிறீங்கன்னா காலையில் எழுந்த உடனேவே ராஜ்மாவை ஊற வச்சுருங்க. அது எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நம்ம நைட்டு ஊற வச்ச ராஜ்மாவையே குக்கரில் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு 10 விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த ராஜ்மா நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கம்மியான விசில் வச்சிங்கன்னா ராஜ்மா ஒரு சில டைம் வேகாமல் இருக்கும். தண்ணியும் கம்மியாக வச்சிடாதீங்க. தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா நம்ம இவ்வளோ விசில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி சுண்டிட்டு ராஜ்மா கருகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. எப்பயும் வைக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வச்சுட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்மளுடைய ராஜ்மா இப்போ வேகட்டும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 பிரியாணி இலையை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்க போகிறதுனால வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணுன்றது கிடையாது. அந்த எண்ணெயில் நம்மளுடைய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டால் போதும். நீங்கள் ஒரு வேளை நம்ம மசாலா அரைக்கிறப்ப இஞ்சி பூண்டு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துருங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விட்டாச்சு. தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வைக்க போகிற குருமா 3 பேர் சாப்பிட்லாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம்.
தக்காளியை பொறுத்த வரைக்கும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச விழுதா வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் கட் பண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதா சேர்க்குறப்ப உங்களுக்கு இன்னுமே வந்து அந்த குருமா நல்லா கெட்டியாக திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கலரும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே வந்து சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்மளுடைய தக்காளி இந்த எண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கி அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்க்குறப்ப உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய தக்காளி வேகிறதுக்குள்ளே ஒரு குட்டி டிப் வந்து சொல்லிடுறேன். நம்ம ஏதாச்சும் சமைக்கிறப்ப அந்த கரண்டியை அப்படியே பக்கத்தில் வந்து ஸ்டவ் மேலே வச்சுருவோம். எண்ணெய் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து நம்மளுடைய ஸ்டவ்வில் படுறப்ப அந்த கரை அப்படியே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பிளேட் வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்மளுடைய கரண்டியெல்லாம் வச்சோன்னா மேக்ஸிமம் கரண்டியிலேருந்து கரை வந்து நம்மளுடைய ஸ்டவ்வில் வந்து ஒட்டிக்காது. ஸ்டவ் நல்லா சூடாக இருக்கிறப்ப நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கரை வந்து ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட் எப்பயுமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கரண்டி வைக்கிறதுக்கெல்லாம் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு பிளேட் வந்து வச்சுக்கிட்டு அதில் கரண்டியெல்லாம் வச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்டவ் எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்தது இதில் என்னெல்லாம் மசாலா சேர்த்துருக்கேன்றதை சொல்கிறேன். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா வேண்டான்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ராஜ்மா சேர்க்குறப்ப நான் உப்பு சேர்த்து வந்து வேக வைக்கலை. அதனால் இப்போ இந்த மொத்த மசாலாவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. எந்த விதமான கலருமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய தக்காளி குழம்பு மிளகாய் தூளில் இருக்க கலர் தான் வந்து வரப்போகுது. பாருங்கள் இப்போ ராஜ்மா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. குறைஞ்சது 10 விசிலாவது தேவைப்படும். ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நம்ம அதிகமாக விசில் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். வேகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 விசில் வச்சு தான் ஆகணும். ராஜ்மாலேருந்து கொஞ்சமான தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய மசாலா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதியுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு அரையிலேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா ஒரு கெட்டியான குருமாவாக இருக்கப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க. இப்போ நம்மளுடைய உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். ராஜ்மா ஏற்கனவே வெந்திருக்கு. நம்மளுடைய அரைச்ச விழுதுமே ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ஒரு விசிலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய ராஜ்மா குருமா ரெடி ஆகிடும். எவ்வளோ திக்காக நம்மளோட குருமா ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ நீங்கள் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட இந்த குருமா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் சாப்பிட்றப்ப மட்டும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி படுத்திக்கோங்க. ஏன்னா இட்லி தோசையிலலாம் நம்ம வந்து உப்பு போட்டு தான் மாவை கரைச்சிருப்போன்றதுனால உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் குருமா தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சீசனில் காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாமே கிடைக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கல் உப்பும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து மூடி போட்டு அப்படியே வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை ஒரு 2 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுருக்க காலிஃப்ளவரையுமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா கூட வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது என்னென்ன சேர்த்து அரைக்கணுன்றதை சொல்லிடுறேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 10 முந்திரி, ஒரே ஒரு பச்சை மிளகா,
கூடவே வந்து ஒரு அரை தக்காளி, நம்ம வறுத்து வச்சுருக்க சோம்பு, இது எல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட காலிஃப்ளவர் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வேக வச்ச ஒரு அரை கப் பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இப்போ கிடைக்குது, அந்த பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் காலிஃப்ளவருக்கு அரை கப் பட்டாணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பட்டாணி வந்து சேர்க்க தேவையில்ல. காலிஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரை கொஞ்சமாக கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணியை இப்போ நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 ஸ்பூன் நிறைய தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இந்த கிரேவிக்கு சேர்க்கக்கூடாது. தனி மிளகாய்த்தூளோட காரம் இருந்தால் தான் இந்த கிரேவி இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே அந்த விழுதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். அதனால இங்கே காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நிறையா தனி மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நான் 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த குருமா ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை வந்து குக்கரில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே பட்டாணியை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பட்டாணி நல்லா வந்து வெந்திருக்கும். நீங்கள் அப்படியே வந்து சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டாணி வந்து வெந்திருக்காது. அதனால் பட்டாணியை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்க்க தேவையில்ல. இந்த குருமா வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கப்போ தான் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழம்பு மாதிரி நிறையா தண்ணி வந்து விட்டுடாதீங்க. 1.5 டம்ளர் தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி வந்து விடக்கூடாது. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை இறக்கியாச்சு. அரைச்சி விட்ட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து குட்டி உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா உங்களுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் நிறையா வந்து சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகம் சேர்க்குறப்ப தான் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேருங்க. சீரகம் பொரியாமல் மற்ற பொருட்கள் எதுவுமே வந்து சேர்க்காதீங்க. சீரகம் இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தில் நான் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா முழுசாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்து பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா அந்த சின்ன வெங்காயம் வேகிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லைன்றதுனால இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இப்போ நம்ம செய்ய போகிற கிரேவி ஒரு 3 பேர் தாராளமாக வந்து தொட்டுக்கலாம். 3 பேருக்கு 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப வெங்காயத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 இலை கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் இந்த மாதிரி எதாவது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து எண்ணெயிலே சேர்த்துட்டீங்க, அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆனால் எண்ணெயில் தண்ணியை விடுறப்ப ரொம்பவே ஜாக்கிரதையாக விடணும். நிறைய வந்து தெறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு தக்காளியை நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூளுக்கு 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எதையுமே ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. இப்போ இதில் நான் வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அப்படியே டேரெக்டாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நைட்டே ஊற வச்சு வேக வச்ச பட்டாணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்க போகிறோம். வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிடாதீங்க.
இந்த சீசனில் குட்டி உருளைக்கிழங்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வந்து போட்டுடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வேக வச்ச குட்டி உருளைக்கிழங்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து போதும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக தண்ணி தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வெந்தது தான். அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கு கூட நல்லா ஊறி அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி வந்து விட்டுருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாக வந்து விடாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஜாஸ்தியாக போடக்கூடாது. குழம்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மட்டும் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து திறந்து பாருங்கள். நல்லா தலை கொதிக்க ஆரம்பிக்கும். கொதித்து அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து நசுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க. பாருங்கள் கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூட இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோயா கிரேவி. இந்த சோயா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி இது 3க்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு இதை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியாது. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. பிரியாணி இலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கணும். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எதுவுமே வந்து அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. வெங்காயம், தக்காளி நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது எப்பயுமே வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயில் டைரெக்டாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டிங்க, அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஸ்டவ்வை உடனே வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து சேர்க்கணும். ஏன்னா எண்ணெயில் தண்ணி சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரிச்சு அடிக்கும். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்தா போதும். உங்களுக்கு அது அடிப்பிடிச்சதுலேருந்து கருகாமல் வந்து காப்பாற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து தீஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் புதுசாக தான் வந்து செய்யணும். உங்களுக்கு பாத்திரம் விளக்குறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைட்டாக அந்த எண்ணெயில் அது பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனேவே ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஐஸ் க்யூப் இல்லைனா தண்ணி வந்து தெளித்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கிரேவி டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்க்க தேவையில்ல, சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்தாச்சு. எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி எல்லாமே வந்து சேர்க்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவியோட கலர் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம மசாலாலாம் போடுறப்ப தான் உங்களுக்கு கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் வந்து கிடைக்கும். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கீங்கன்னா இப்போ மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்ல. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்காததுனால இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக மஞ்சள் தூள் வந்து சேர்க்காதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே வந்து பச்சை வாசனை போய் குக் ஆகியிருக்கும். இதுக்குள்ளே நம்ம சோயாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா தலைன்னு கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு தண்ணி இல்லாமல் வந்து இருத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை வந்து சேர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எண்ணெயில் அது போட்ட உடனேவே உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த
தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி இல்லாத சோயாவை நான் இப்போ வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வந்து ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது. அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்த அந்த தனி மிளகாய் தூளும் சோயாவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுபட்டால் போதும். அரை ஸ்பூனுக்கு மேலே தனி மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. ஏற்கனவே நம்ம கிரேவியில் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட கிரேவி இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ உப்பு காரம் எல்லாமே போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சோயாவுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். சோயா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இது வேகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் ஒரே 1 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சோயா கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோயாவில் இந்த மசாலாலாம் இறங்கணுன்றதுக்காக நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுடுதண்ணி தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா திரும்ப அது வேகிறதுக்கு நம்ம நிறைய டைம் வந்து கொடுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சோயா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் இது ஒரு செம காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோயா வச்சு ஒரு கோலா உருண்டை கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் 2 ரெசிபீஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று கோலா உருண்டையை அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா கிரேவி செஞ்சு ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் வந்து சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்றதுக்குமே அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சோயா கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்தலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும் நீங்கள் இதோட டேஸ்ட். இப்போ நம்மளோட கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாமா? தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் நான் சோயா வந்து எடுத்திருக்கேன். இந்த சோயா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாகவே இருத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உருண்டைகள் வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கெட்டியாகவும் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சோயாக்களை தண்ணி எல்லாமே பிழிஞ்சிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரையணுன்றது கிடையாது. பல்ஸ் மோடில் ஒரு 3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய சோயா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைப்பட்டு இருக்கும். பாருங்கள், தண்ணியுமே ஜாஸ்தியாக கிடையாது. இப்போ 1 கப் சோயாவுக்கு நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பத்தை வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கசகசா 1 ஸ்பூன், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், அரை கப் வந்து துருவின தேங்காய். இது எல்லாமே தான் மசாலா. இதை தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சோயாவை தனியாக அரைக்கணும். நான் சொன்ன இந்த மசாலா எல்லாத்தையுமே தனியாக தான் அரைக்கணும். பட்டை, கிராம்பு எல்லாமே ரொம்ப கம்மியான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் பட்டை, கிராம்பு அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அந்த மசாலா ஃப்ளேவர் அதிகமாகிட்டு கோலா உருண்டையோட ஆக்சுவல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அரைச்ச விழுதை நம்ம சோயா கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரே 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு சோயா கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்ற வீடியோவுமே இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். உருண்டையை ரொம்ப அழுத்தி கெட்டியாக வந்து பிடிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்ம குலாப் ஜாமுன்கெலாம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக அழுத்தி வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப இறுக்கமாகிடும். நீங்கள் பொரிச்சதுக்கப்புறமா சாஃப்டாக இருக்காது உள்ள. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுவே ஒரு 10லேருந்து 15 கோலா உருண்டை வரைக்கும் வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்மளுடைய கோலா உருண்டைகளை வந்து போடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய உருண்டைகள் வந்து கரெக்டாக வருமானு டவுட் இருந்துச்சுன்னா 1 போட்டு பொரிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உதிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக வந்து பிசையக்கூடாது. ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காம வந்து உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. உருண்டைகளை பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட சோயா ஏற்கனவே வந்து வெந்ததுனால இது ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது.
நம்மளோட கோலா உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த கோலா உருண்டையை அப்படியே சாப்பிட்லாம். எந்த சைட் டிஷ்ஷுமே வந்து தேவைப்படாது. கண்டிப்பாக மட்டன் இல்லாத டைமில் சோயாவை வச்சு ஒரு கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோலா உருண்டைகளை வச்சு இப்போ நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம். கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இந்த கோலா உருண்டை குழம்பு நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாணலில் நான் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக மசாலா வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா நம்மளோட கோலா உருண்டையிலே மசாலா அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் நிறையா சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். பூண்டு ஒரு 10 பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம அரைச்சி கிரேவியாக தான் வைக்க போகிறோம். நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களோட கோலா உருண்டைகளை போடுறப்ப அந்தளவுக்கு அந்த மசாலா இறங்கி இருக்காது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லாவே வந்து வதங்கட்டும். ஏன்னா வதங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து கிரேவி பண்ணுறப்ப ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே வந்து வதக்கிக்கோங்க. இது மொத்தமாக வதங்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே நிறையா மசாலாஸ் இருக்கிறதுனால நான் தாளிப்புக்கு எந்த மசாலாவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட இதுக்கு தேவையில்லை. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்ச விழுதை நான் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இந்த மசாலாவை வந்து வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கோலா உருண்டையில் உப்பு காரம்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுடைய கோலா உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நம்மளுடைய கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம கோலா உருண்டைகளை போட்ட உடனே அதை அப்சர்வ் பண்ணாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்புமே வந்து சேர்த்துக்கலாம். உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா கோலா உருண்டையில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு, காரம் எல்லாம் இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கோலா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சாலே போதும். அந்த மசாலா எல்லாமே கோலா உருண்டையில் இறங்கியிருக்கும். சிக்கன், மட்டன் தான் வேணும்னு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்க. சிக்கன், மட்டனே கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த சோயா கோலா உருண்டையை வந்து செஞ்சு பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டா அதே டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோலா உருண்டையை நல்லா வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு மசாலா எல்லாத்தையுமே. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரைஸ் கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சோயா கிரேவி தான். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே நான் வந்து பச்சை பட்டாணியை ஏற்கனவே ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி, அதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பட்டாணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையுமே வதக்கிக்கோங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்ச மசாலா சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் சோயா, 1 கப் பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. அரைச்ச விழுது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உப்பு சேர்த்தாச்சு, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி போதும். அதுக்கு மேலே அதிகமாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கெட்டியாக இருக்கப்போ தான் இது ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ
இப்போ 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட கிரேவி ரெடி. இப்போ அந்த மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இதுதான் அந்த மசாலா. எல்லாத்தையுமே எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ண தெரியும்னா ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ 2 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கிரேவியில் ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்தோம். இங்கே 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து அதையுமே வந்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளியுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும். கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த சோம்பு சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கணும். அப்போ தான் உங்களோட கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதெல்லாமே வதக்கி ஆற வச்சுட்டு நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்மளோட கிரேவியில் சேர்த்துருக்கேன். 1 கப் சோயா, 1 கப் பட்டாணி, ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்துக்கிட்டால் தான் இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மசாலாவை நீங்கள் மட்டன் குழம்பு இல்லைனா சிக்கன் குழம்பு செய்கிறப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா கைப்பிடி நிறையா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சோயா பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா கிரேவியுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.